கனிமொழி மட்டும்தான் தப்பினார். ஸ்டாலின் ஐயா, உங்களுக்கு தெரியுமா? பேராசிரியர் சொன்ன வார்த்தை செம்ம மாற்றம். இத்தனை பெயர் இருக்கா? சமஸ்கிருதம் குறித்து கேள்வி எழுப்பிய முதல்வர் ஸ்டாலினுக்கு பாஜக மாநில பொதுச் செயலாளர் பேராசிரியர் ராம ஸ்ரீனிவாசன் பெயரை குறிப்பிட்டு எழுப்பிய கேள்விகள் உண்மையில் திமுகவை யோசிக்க வைத்திருக்கிறது. இது குறித்து பேராசிரியர் எழுப்பிய கேள்வியில் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு சில கேள்விகள். வந்தே பாரத் என்றும் தேஜஸ் என்றும் சமஸ்கிருதத்தில் பெயர் வைத்திருக்கிறீர்கள் என்று மத்திய அரசை குற்றம் சொல்லியிருக்கிறீர்கள். ஐயா, அவர்களுக்கு எனது முதல் கேள்வியே ஸ்டாலின் என்பது எந்த மொழி வார்த்தை என்பதை மக்களுக்கு சொல்ல வேண்டும். இது தமிழ் இல்லை என்பதும் ரஷ்ய மொழி என்பதும் பலருக்கு தெரியாது. உங்கள் மாமா கலாநிதி மாறன் அவர்கள் நடத்துகின்ற சன் டிவி என்பதில் வரும் சன் எந்த மொழி வார்த்தை என்பதை எடுத்துச் சொல்வீர்களா? சுயமரியாதை இயக்கத்தில் இருந்து வந்தோம் என்று மார்த்தட்டிக் கொள்ளுகிறீர்களே, சுயமரியாதை என்பது சமஸ்கிருதம் தான். திராவிடம் என்பது சமஸ்கிருத வார்த்தை தான். உதயசூரியன் என்பது சமஸ்கிருதம் தான். உதயநிதி என்பதும் சமஸ்கிருதம். துர்கா என்பது சமஸ்கிருதம். அழகிரி என்பது சமஸ்கிருதம். கருணாநிதி என்பது சமஸ்கிருதம். தயாளு அம்மாள் என்பது சமஸ்கிருதம். ராஜாத்தி அம்மாவும் அப்படியே. ஐயா, கனிமொழி இதில் தப்பினார் என்பதே சற்று ஆறுதல். உங்கள் அருமை நண்பர் வீரமணி என்கின்ற பெயரும் சமஸ்கிருதமே. சுபவீர பாண்டியன் என்பதும் சமஸ்கிருதம் தான். ஐயா, இந்த பெயர்களை எல்லாம் இந்தியாவின் எந்த மாநிலங்களில் போய் நீங்கள் சொன்னாலும் அம்மக்களுக்கு அதன் பொருள் புரியும். உங்களுக்கு ஆறுதலுக்காக இன்னும் சில தகவல்கள் சொல்கிறேன் ஐயா. ராமதாஸ் அவர்கள் பெயர் சமஸ்கிருதம் தான். கேப்டன் விஜயகாந்த் என்கின்ற பெயரும் சமஸ்கிருதம் தான். ரஜினிகாந்த் என்பதும் சமஸ்கிருதம். கமல்ஹாசன் என்பதும் சமஸ்கிருதம். விஜய் என்பதும் சமஸ்கிருதம். அஜித் என்பதும் சமஸ்கிருதம். தனுஷ் என்பதும் சமஸ்கிருதம். விக்ரம் என்பதும் சமஸ்கிருதம். சூர்யா என்றாலும் சமஸ்கிருதம். கார்த்தி என்றாலும் சமஸ்கிருதம். சமஸ்கிருதத்தில் ஸ்ரீமான் என்று சொல்லப்படுவதுதான் தமிழில் சீமான் என்று அழைக்கப்படுகிறது என்பது சீமானுக்கே தெரியாது. கேள்விகள் இத்துடன் முடியவில்லை ஐயா ஸ்டாலின் அவர்களே. உங்கள் காவல்துறையில் கவச வாகனங்களை வஜ்ரா என்று அழைக்கிறீர்களே, அது சமஸ்கிருதம் இல்லையா? உங்கள் மாநகராட்சிகளில் பாதாள சாக்கடை திட்டம் அமல்படுத்துகிறீர்களே, பாதாளம் என்பது சமஸ்கிருதம் இல்லையா? அரசு மருத்துவமனைகளில் இரத்த தான முகாம் நடத்துகிறீர்களே, இரத்த தானம் என்கின்ற வார்த்தை எந்த மொழி வார்த்தை என்பதை ஸ்டாலின் அவர்கள் சொல்வாரா? சங்க இலக்கியங்கள் என்று சொல்கிறீர்களே, சங்கம் என்ற வார்த்தை சமஸ்கிருதம் என்பது உங்களுக்கு தெரியாதா ஐயா? உங்களுக்கு எழுதி கொடுப்பவர்களுக்கும் இது தெரியாது என்பதுதான் கொடுமை. கடைசியாக ஒன்றை சொல்கிறேன். தங்கள் தந்தை எழுதிய குறளோவியத்தை சமஸ்கிருதத்தில் மொழிபெயர்த்தீர்களே, ஏன் என்று தமிழக மக்கள் தெரிந்து கொள்ளலாமா? சமஸ்கிருதத்தை செத்த மொழி என்று கூறும் திமுகவினர் தங்கள் தலைவரின் புத்தகம் செத்த மொழியில் வந்ததை ஏன் விரும்பினீர்கள்? பதில் கூறுவீர்களா ஐயா ஸ்டாலின் அவர்களே என கேள்வி எழுப்பியிருக்கிறார் பேராசிரியர். இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24/7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.